தமிழகம் போன்ற ஒரு மிகப்பெரிய மாநிலத்தில் உங்களால் 40 தொகுதிகளுக்கு 39 தொகுதிக்கு எலெக்ஷனை நடத்த முடியும் என்று நீங்கள் நினைத்தீர்கள்னா ஏன் வெஸ்ட் பெங்கால் நடத்த முடியவில்லை, ஏன் உத்தரப்பிரதேசத்தில் நடத்த முடியவில்லை, ஏன் பீகாரில் அந்த வேலையை பார்க்க முடியவில்லை? தமிழகத்தில் பிஜேபிக்கு எந்த விதமான வாய்ப்பு இல்லை என்பதை அவர்கள் உணர்ந்து விட்டார். பிரைம் மினிஸ்டர் மோடியோடைய உரைகளை கேளுங்கள், அல்ல பிஜேபியில் இருக்கக்கூடிய மற்ற கண்டெஸ்டன்டோடைய உரைகளை கேட்டு பாருங்கள். நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள் நீங்கள் கேட்டாலே பிரைம் மினிஸ்டர் மோடி எடுத்துக்காட்டக்கூடிய அந்த வழியில் நாங்கள் செல்ல போகிறோம் என்று கூறுவார்களே ஒழிய நாங்கள் வேலை வாய்ப்பை பற்றி இதெல்லாம் செய்ய போகிறோம், விலைவாசியை கண்ட்ரோல் செய்வதற்கான இதுதான் எங்களுடைய ப்ளூ பிரிண்ட் இருக்கிறது, இதை பற்றி உங்களுக்கு பதில் கிடைக்காது. 30 கோடி இந்தியர்கள் மொத்த ஓட்டு எண்ணிக்கை கிட்டத்தட்ட ஒரு 100 கோடி இருக்கு. அந்த 100 கோடி மக்கள்ல 30 கோடி மக்கள் ஓட்டு போட மறுத்திருக்கிறார்கள். வணக்கம். லோக்சபா எலெக்ஷன் 2024 இருந்து வரக்கூடிய பல்வேறு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்டர்ஸ்களுடைய தொகுப்பை காலையிலிருந்து நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். மம்தா பானர்ஜி ஒரு மிகப்பெரிய எக்ஸ்போஷரை செய்திருக்கும்படி அவரும் ஒரு எக்ஸ்போஷரை செய்திருக்கிறார். அதாவது அப்கி பார் 400 பார் என்று கூறக்கூடிய அந்த விஷயம் பொய்யானது. இந்த முறை 200 சீட்டுகளை கூட பிஜேபி வெல்ல முடியாது என்கிற ஒரு உண்மையை போட்டுடைத்திருக்கிறார் என்று பல்வேறு எக்ஸ்பர்ட்ஸ்கள் கூறியிருக்கிறார்கள். இது எப்படி என்று அதை நான் விளக்குவேன். ஆனால் அதற்கு முன்பு அண்ணாமலை 2 குற்றச்சாட்டுகளை எடுத்து வைத்திருக்கிறார். ஒன்று, 1000 கோடி ரூபாய் ஏடிஎம்கே மற்றும் டிஎம்கே 2 பேருமே மக்களுக்கு வாரி இறைத்திருக்கிறார்கள், ஓட்டிற்காக செலவழித்திருக்கிறார்கள். பிஜேபி எந்த விதமான பணத்தையும் செலவழிக்கவில்லை, பிஜேபி சுத்தவாளியாக தன்னை சித்தரித்து வருகிறார். இதைத்தான் பிரைம் மினிஸ்டர் மோடியும் ஆங்காங்கே தன்னுடைய மேடை பேச்சுக்களில் பேசி வந்தார். அதாவது பிஜேபி இஸ் அகேன்ஸ்ட் கரப்ஷன். ஆனால் சமீபத்தில் வெளிவந்த எலக்ட்ரோரல் பாண்ட் அதற்கான உண்மையை போட்டு உடைத்து விட்டது. பிஜேபி இந்த வார்த்தையை வைத்து 2014ஆம் ஆண்டு வெளிவந்ததோ 2019ஆம் ஆண்டு தேர்தலில் வந்தார்களோ, அதாவது பிஜேபிக்கு நீங்கள் ஓட்டு போட்டீர்கள்னா இந்தியா ஒரு வல்லரசான நாடாக மாறும், டெவலப்மெண்ட் ஸ்டேஜில் நாம் போவோம், இந்தியாவை ஒரு 5 ட்ரில்லியன் எக்கனாமியாக நாங்கள் மாற்றப் போகிறோம் என்று பல்வேறு விஷயங்கள். 5 ட்ரில்லியன் எக்கனாமியாக மாற்றப்போகும் ஒரு நாட்டை இன்றைக்கி 3 ட்ரில்லியன் எக்கனாமியாக இருக்கக்கூடிய அதே நாட்டில் வேலைவாய்ப்பு எந்த அளவில் குறைந்திருக்கிறது என்று நீங்கள் பார்க்க வேண்டும். அதற்கான பல்வேறு டேட்டாக்களை நாங்களும் காட்டியிருக்கிறோம், பல்வேறு ரிசர்ச் டாக்குமெண்ட்ஸ் வந்திருக்கிறது. அதாவது மக்களுக்கு என்ன போய் சேர்கிறது என்று நீங்கள் பார்த்தீர்கள்ல எதுவுமே கிடையாது. 80 கோடி ஏழைகள் இன்றைக்கும் ராஷன் கடைகளை நம்பி தான் உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இந்தியாவில். சரி, மம்தா பானர்ஜியுடைய இந்த குற்றச்சாட்டு எந்த அளவில் சாத்தியம் உண்மை என்று நீங்கள் பார்க்க வேண்டும். காங்கிரஸ் மீதும் மம்தா பானர்ஜி பேசியிருக்கிறார்கள், சிபிஐஎம்ஐ பற்றி பேசியிருக்கிறார்கள், இந்தியா பிளாக்கில் இருக்கக்கூடிய நபர்களை பற்றி பேசியிருக்கிறார்கள். இதை தாண்டி நீங்கள் பார்த்தீர்கள்னா என்டிஏவை பற்றியும் பேசியிருக்கிறார்கள். சரி, இதை விட்டுவிடலாம். இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய பல்வேறு நியூஸ் சேனல்கள் எடுத்து வைத்த விஷயம் என்னவென்றால், இந்த முறை 400ஐயும் தாண்டிவிடும் பிஜேபி. அப்படி 400ஐ தாண்டவில்லை என்றால் கூட பிஜேபிக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி மீண்டும் ஒரு முறை காற்றுக்கொண்டிருக்கிறது. 3வது முறையும் பிரைம் மினிஸ்டர் மோடி தான் வருவார் என்று. நீங்கள் இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய ஒரு 3 ஸ்டேட்களை பாருங்கள். முதல் உத்தரப்பிரதேஷ், 2வது வெஸ்ட் பெங்கால், 3வது பீகார், இதற்கு அடுத்து மகாராஷ்டிராவும் வருகிறது. இந்த 4 மாநிலங்களில் நீங்கள் பார்த்தீர்கள்னா ஒரே நாளில் தேர்தலை நடத்தவில்லை. தமிழகம் முழுவதும் 39 சீட்டுகள் இருக்கிறது. பாண்டிச்சேரி சேர்த்தீர்கள்னா 40 சீட்டு வரும். இன்றைக்கி ஒரே நாளில் தமிழகம் முழுவதும் ஓட்டு முடிந்துவிட்டது, எலெக்ஷன் முடிந்துவிட்டது. தமிழகம் போன்ற ஒரு மிகப்பெரிய மாநிலத்தில் உங்களால் 40 தொகுதிகளுக்கு 39 தொகுதிக்கு எலெக்ஷனை நடத்த முடியும் என்று நீங்கள் நினைத்தீர்கள்னா ஏன் வெஸ்ட் பெங்கால் நடத்த முடியவில்லை, ஏன் உத்தரப்பிரதேசத்தில் நடத்த முடியவில்லை, ஏன் பீகாரில் அந்த வேலையை பார்க்க முடியவில்லை என்று நீங்கள் பார்க்கும்போது நிச்சயமாக தமிழகத்தில் பிஜேபிக்கு எந்த விதமான வாய்ப்பு இல்லை என்பதை அவர்கள் உணர்ந்து விட்டார்கள். ஆனால் போலரைசேஷன் வழியாக ஹிந்து முஸ்லீம் என்கிற விஷயத்தை வைத்து பீகாரில் இருக்கக்கூடிய மக்களை, உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய மக்களை, வெஸ்ட் பெங்காலில் இருக்கக்கூடிய மக்களை, மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய மக்களை ஏதோ ஒரு விதத்தில் பிஜேபி கன்வெர்ட் செய்துவிடும் என்கிற ஒரு விஷயத்தை வைத்தது. இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீர்கள்னா
நான் உங்களுக்கு எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவுடைய வெப்சைட்டை எடுத்து காட்டுகிறேன். ஆந்திராவில் 25 சீட்டுகள் இருக்கிறது. ஆந்திராவை பொறுத்தவரையில் பிஜேபிக்கு எத்தனை சீட்டு கிடைக்கும் என்று நீங்கள் பார்த்தீர்கள்னா, நிச்சயமாக பிஜேபி ஒரு சில இடங்களில் வெற்றி பெற்றால் கூட ஆந்திராவில் அவர்களுடைய நிலை மிகவும் மோசமாக தான் இருக்கிறது. அருணாச்சல் பிரதேசத்தில் 2 சீட்டுகள், இது எல்லாமே சின்ன சின்ன மாநிலங்கள். பீகாரில் 40 சீட்டுகள் இருக்கிறது. பீகாரை பொறுத்தவரையில் நீங்கள் பார்க்கும்போது நிதிஷ்குமார் அப்படி என்டிஏ பக்கம் சாயாமல் இருந்திருந்தால் நிதிஷ்குமாருடைய கட்சிக்கு ஏதோ ஒரு விதத்தில் லாபம் கிடைத்திருக்கும். நிதிஷ்குமார் கடைசி நேரத்தில் என்டிஏவில் போய் இணைந்த உடனேயே ஆர்ஜேடி, அதாவது லாலு பிரசாத் யாதவுடைய கட்சிக்கும் நிதிஷ்குமாருக்கும் மீண்டும் ஒரு பிளவு வந்திருக்கிறது. ராகுல் காந்தியுடைய மிக நெருக்கமாக இருக்கும்போது, இந்தியா அலைன்ஸுடன் ஒரு கூட்டணியில் இருக்கும்போது ஆர்ஜேடிக்கு இந்த 40 சீட்டுகளில் ஒரு மிகப்பெரிய அளவில் லாபம் கிடைக்கப் போகுது என்று தெரிய வருகிறது. இதற்கு முன்பு நீங்கள் பார்த்தீர்கள்னா, பல்வேறு முறை பிஜேபி அங்கே ஆட்சியில் இருந்தால் கூட நேரடியாக ஜேடியு உடைய சப்போர்ட் இல்லாமல் அவர்களால் எதுவுமே சாதிக்க முடியவில்லை. ஸோ 40 சீட்களில் எத்தனை சீட்டு பீகாரில் அவர்கள் கிடைக்கப் போகிறது என்று நீங்கள் பார்க்க வேண்டும். இரண்டாவதாக நீங்கள் பாருங்கள், 48 சீட்களுடன் மகாராஷ்டிரா இருக்கிறது. மகாராஷ்டிராவில் இன்னைக்கு அங்கே தேர்தல் நடக்கும்போது ஒரு ரொம்பவே வேடிக்கையான விஷயத்தை நான் பார்த்தேன். அதாவது 2 சிவசேனா, 2 என்சிபி. ஒரிஜினல் என்சிபியா இல்லை டூப்ளிகேட் என்சிபியா, ஒரிஜினல் சிவசேனாவா இல்லை டூப்ளிகேட் சிவசேனாவா? அதாவது பிஜேபி செய்த சதிவேலை நீங்கள் பார்த்தீர்கள்னா, என்சிபியை உடைத்து சிவசேனாவை உடைத்து அங்கே இருக்கக்கூடிய மக்கள் மனதில் ஒரு கன்ஃபியூஷன் ஸ்டேட்டை ஏற்படுத்தியபடி அவர்கள் கனவு காண்டு வருகிறார்கள். ஆனால் சரத்பவாரை பார்க்கும்போது அவர்தான் அந்த என்சிபியை கொண்டு வந்த நபர், அவர்தான் உருவாக்கிய நபர். அவர் கையில் இருந்த அந்த சின்னத்தை பறித்து, அவர் கையில் இருந்த அந்த கட்சியை பறித்து அவருடைய தம்பி மகனான அஜித் பவார் கையிலேயே இந்த சாசனத்தை கொடுத்த வேலையை பிஜேபி பார்த்தது. அஜித் பவார் மீது 14,000 கோடி ரூபாய்க்கான ஊழல் இருக்கிறது. இதே பிஜேபி, இந்த நான் தொடக்கத்தில் கூறியபடி நாங்கள் கரப்ஷன் எதிர்க்கிறோம் என்று கூறக்கூடிய இதே பிஜேபி அஜித் பவாரை சேர்க்கும்போது டெபுட்டி சீஃப் மினிஸ்டர் ஆஃப் மகாராஷ்டிராவாக பதவியேற்க வைத்தார்கள். அந்த பிஜேபியுடைய ஆன்டி கரப்ஷன் என்கிற பாலிசி எந்த அளவில் எதிர்க்கிறது என்று நீங்கள் பார்க்க வேண்டும். இன்னொரு பக்கம் சிவசேனாவில் இருக்கக்கூடிய ஷிண்டே, இப்போ இருக்கக்கூடிய மகாராஷ்டிராவின் சீஃப் மினிஸ்டர் ஷிண்டே மீது பல்வேறு இடி ரெய்டுகள் இருந்தது. அந்த ஷிண்டே குரூப்பில் இருக்கக்கூடிய பல்வேறு எம்பி எம்எல்ஏக்களை நீங்கள் பார்க்கும்போது அவர்கள் மீதும் பல குற்றச்சாட்டுகள் இருக்கிறது, ஊழல் குற்றச்சாட்டுகள் இருக்கிறது. சென்டிமெண்ட்டில் நீங்கள் பார்த்தீர்கள்னா, சிவசேனா பாலாசாஹேப் டாக்கரேயால் உருவாக்கப்பட்டது. அந்த குடும்பத்துக்கு பக்கம்தான் பல்வேறு மக்கள் தொண்டர்களை வேலை பார்க்கிறார்கள். ஸோ மகாராஷ்டிராவில் 48 சீட்டுகளில் எத்தனை சீட்டுகள் பிஜேபிக்கு போகும் என்று நீங்களே சிந்தித்து பாருங்கள். 400 மேஜிக் ஃபிகரை பற்றி நான் பேசி கொண்டிருக்கிறேன். மணிப்பூரில் இருக்கக்கூடிய 2 சீட்டுகள், அந்த 2 சீட்டை கூட அவர்களால் இழக்கக்கூடாது என்று அங்கே கலவரத்தை தூண்டியிருக்கிறார்கள். மேகாலயா, மிசோரம், நாகாலாந்து எல்லா இடத்துலையுமே ஒவ்வொரு சீட்டுகள் தான். டெல்லியை பொறுத்தவரையில் டெல்லி ஒரு ரொம்பவே முக்கியமான ஒரு இடம். அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய கைதிற்கு பின்பு நான் போன மாதமும் போனேன். டெல்லியுடைய ஒரு பயணத்திற்கு போகும்போது அங்கே பல மக்களை சந்திக்கும் போது அங்கே இருக்கக்கூடிய மக்கள், அது கடைக்காரராக இருக்கட்டும், இல்லை சின்ன சின்ன வேலை பார்க்கக்கூடிய நபர்களாக இருக்கட்டும், இல்லை கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்களாகவே இருக்கட்டும், சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்களாகவே இருக்கட்டும், அவர்கள் கொடுத்த பதில், அரவிந்த் கெஜ்ரிவாலை கைது செய்தது பிஜேபி செய்த ஒரு மிகப்பெரிய தவறு. டெல்லியில் 7க்கு 7 சீட்டுகளையுமே பிஜேபி தோற்கப் போகிறது. எந்த இடத்துலையுமே பிஜேபிக்கு ஓப்பனிங் கிடைக்காது. அடுத்தபடியாக பெரிய இடம் ராஜஸ்தானை பொறுத்தவரையில் போன தேர்தலும் போது ராஜஸ்தான் கம்ப்ளீட்லி ஸ்வீப் பை பிஜேபி. ஒரு சீட் கூட வேறு யாருக்குமே கிடைக்கவில்லை. இந்த முறையும் ஹிந்தி பெல்ட்டை தான் பிஜேபி டார்கெட் செய்கிறது. தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் 39 சீட்டுகள், 39 சீட்டுகளில் 3 இடம் பிஜேபிக்கு ஒரு டைட் ஃபைட்டாக இருப்பதாக கூறுகிறார்கள். கன்னியாகுமரியில் பொன் ராதாகிருஷ்ணன், கோயம்புத்தூரில் அண்ணாமலை, அப்புறம் பாமகவிலிருந்து ஒரு சீட் அவர்களுக்கு வந்துடும் என்கிற ஒரு நம்பிக்கை அவர்களுக்கு இருக்கிறது. இதை தாண்டி அப்படி இந்த 3 சீட்டுகள் வந்துவிட்டால் கூட தமிழ்நாட்டில் 37 சீட்டுகள் அவர்கள் இழக்கப் போகிறார்கள். கடைசியாக ரொம்பவே முக்கியமான இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்டர் நீங்கள் பார்த்தீர்கள்னா, அதுதான் உத்தரப்பிரதேஷ். கடைசியில் இதற்கு உத்தரப்பிரதேசத்தை பற்றி பேசுவதற்கு முன்பு வெஸ்ட் பெங்காலையும் பார்த்து விடலாம். வெஸ்ட் பெங்காலில் 42 சீட்டுகள். ஏற்கனவே நான் இந்த வீடியோவின் தொடக்கத்தில் நான் கூறியபடி வெஸ்ட் பெங்காலில் மம்தா பானர்ஜியை பொறுத்தவரையில் மம்தா பானர்ஜி அந்த இடத்தில் ரொம்ப பெரிய ஹோல்டை வைத்திருக்கிறார். மம்தா பானர்ஜி கூறிய அந்த ஸ்டேட்மெண்ட்டை நீங்கள் பார்க்கும்போது பிஜேபி ஒரு கட்டுக்கதையை தான் எடுத்து வைத்தார்கள்.
பிஜேபி எடுத்து வைத்த பல்வேறு விஷயங்கள் பொய்யானது. ப்ரொபகண்டா வழியாக தான் பிஜேபி அந்த அப்கி பார் 400 பார் என்கிற ஒரு மிகப்பெரிய பிரச்சாரத்தில் இறங்கினார்களே ஒழிய, இன்னைக்கு நான் கிரவுண்ட் ரியாலிட்டியை பார்த்தேன். இன்னைக்கு மக்களுடைய போக்கை நான் பார்த்திருக்கிறேன். வெஸ்ட் பெங்காலில் இருக்கக்கூடிய மக்கள் யாருமே பிஜேபிக்கு ஆதரவாக இல்லை என்கிற விஷயத்தை ரொம்பவே தெளிவாக ஒரு ஸ்டேட்மெண்ட்டாகவே இருக்கட்டும், ஆனால் அங்கே தெளிவுபடுத்தியிருக்கிறார். உண்மை என்ன, பொய் என்ன என்கிற விஷயம், யார் பக்கம் மக்கள் ஓட்டு போட்டிருக்கிறார்கள் என்கிற விஷயத்தை நீங்கள் பார்க்கும்போது அதற்கான விடயம் ஜூன் 4ஆம் தேதி தான் தெரிய போகிறது. ஆனால் 400 மேஜிக் ஃபிகர் உண்மையிலேயே பிஜேபிக்கு போய் சேருமா என்று நீங்கள் பார்த்தீர்கள்னா அது சாத்தியத்திற்கு மாறாக இருக்கிறது என்று பல்வேறு நபர்கள் கூறி வருகிறார்கள். உத்தரப்பிரதேசத்தை கடைசியில் பார்த்து விடலாம். உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய சீட்டுகள் 80 சீட்டில் எத்தனை சீட்டு உத்தரப்பிரதேசத்தில் பிஜேபி வெல்லப் போகிறது என்று நீங்கள் பார்க்கும்போது போன எலெக்ஷனில் கிட்டத்தட்ட ஒரு 67 சீட்டுகள் பிஜேபிக்கு போனது. ஒரு மிகப்பெரிய ஒரு மெஜாரிட்டேரியனான ஒரு எலெக்ஷன் இது 2019ஆம் ஆண்டு எலெக்ஷன். பட் இந்த முறை நீங்கள் பார்க்கும்போது ஹரியானாவில் பிஜேபி எந்த அளவில் வெல்லப்போகிறது என்று எனக்கு தெரியவில்லை. அங்கே ஒரு ரொம்ப பெரிய அளவில் விவசாயிகளோட எஜுகேஷன் இருந்தது. பஞ்சாபில் பிஜேபி என்ன செய்ய போகிறது என்று தெரியவில்லை. அங்கே இருக்கக்கூடிய விவசாயிகளும் பிஜேபி எதிர்க்கிறார்கள். உத்தரப்பிரதேசத்தை பொறுத்தவரையில் உத்தரப்பிரதேசத்துடைய ஒரு மெஜாரிட்டி ஏரியா விவசாயத்தை நாடி இருக்கக்கூடிய அனைத்து இலாக்காக்களிலும் நீங்கள் பார்த்தீர்கள்னா ராமர் கோவிலுடைய மேஜிக் வேலை பார்க்கவில்லை. இந்த முறை 65 தாண்டுவார்களா அல்ல 65க்கு முன்னாடி வருவார்களா என்று நீங்கள் பார்த்தீர்கள்னா இங்கே தான் வேலை இருக்குது. அப்படி 80 சீட் வாங்கினால் கூட அடுத்து ஒரு 13 சீட்டுகள் தான் அதிகமாக கிடைக்கும். போன 2019ஆம் ஆண்டு தேர்தலில் நீங்கள் பார்க்கும்போது ராஜஸ்தானை ஸ்வீப் செய்தது பிஜேபி. உத்தரப்பிரதேசத்தில் ஒரு மிகப்பெரிய நம்பர்ஸை வாங்கியது பிஜேபி. பீகாரில் ஒரு நல்ல நம்பர் வந்தது. மத்திய பிரதேசத்தில் நல்ல நம்பர் வந்தது. மகாராஷ்டிராவை பொறுத்தவரையில் மகாராஷ்டிராவில் ஒரு கோயிலேஷன் கவர்மெண்ட்டாக வந்தால் கூட ஒரு இடத்துல அவர்கள் ஒரு நம்பரை கொண்டு வந்தார்கள். ஸோ அவ்வளோ பியூட்டிஃபுல்லான பெர்ஃபார்மன்ஸை செய்த பின் கூட அவர்களுக்கு கிடைத்த சீட்டுகள் வெறும் 303. 10 ஆண்டுகளுக்கான ஆன்டி இன்கம்பன்சி இருக்கும்போது பல்வேறு இளைஞர்கள் கேள்வி கேட்க முன்வந்தபோது அது கோவிட் காலகட்டமாக இருக்கட்டும் இல்லை கோவிடுக்கு பின் நடந்த பல்வேறு விஷயங்களாக இருக்கட்டும், பொருளாதார நெருக்கடியாக இருக்கட்டும், விலைவாசியாக இருக்கட்டும், இந்த நாட்டில் இருக்கக்கூடிய 80 கோடி மக்களுக்கு நீங்கள் இலவச ராஷனை அடுத்த 5 வருடத்திற்கு நான் கொடுப்பேன் என்று கூறும்போதே உங்களுக்கு தெரியும் இந்த நாட்டில் ஏழ்மை எவ்வளோ தலை தூக்கி ஆடிக்கொண்டிருக்கிறது என்று. பிரைம் மினிஸ்டர் மோடியோடைய உரைகளை கேளுங்கள் அல்ல பிஜேபியில் இருக்கக்கூடிய மற்ற கான்டெஸ்டன்ட்டோடைய உரைகளை கேட்டு பாருங்கள். நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள்னு நீங்கள் கேட்டாலே பிரைம் மினிஸ்டர் மோடி எடுத்துக்காட்டக்கூடிய அந்த வழியில் நாங்கள் செல்ல போகிறோம் என்று கூறுவார்களே ஒழிய நாங்கள் வேலைவாய்ப்பை பற்றி இதெல்லாம் செய்ய போகிறோம், விலைவாசியை கண்ட்ரோல் செய்வதற்கான இதுதான் எங்களுடைய ப்ளூ பிரிண்ட் இருக்கிறது, இந்த நாட்டில் வேலைவாய்ப்பை உருவாக்குவதற்காக என்னெல்லாம் நாங்கள் செய்ய போகிறோம், இதுதான் எங்களுடைய ஃபார்முலா, இந்த நாட்டில் இருக்கக்கூடிய 80 கோடி மக்களுக்கு இன்னும் இத்தனை நாட்கள் வரை ஏன் நாங்கள் ராஷனை வழங்கி கொண்டிருக்கிறோம், இதை பற்றி உங்களுக்கு பதில் கிடைக்காது. இந்த நாட்டில் இருக்கக்கூடிய விவசாயிகளுடைய வருமானத்தை இரட்டையாக்கி விடுவேன் என்று கூறிய பிரைம் மினிஸ்டர் மோடி அதற்கான பதில் கிடைக்காது. 2014ஆம் ஆண்டு கொடுத்த பல்வேறு வாக்குறுதிகளில் 100 ஸ்மார்ட் சிட்டிஸை நான் கொண்டு வருவேன் என்று கூறினார். ஒரு ஸ்மார்ட் சிட்டியுடைய பேர் உங்களுக்கு ஞாபகத்தில் இருந்தால் கீழே எழுதி விடுங்கள், எனக்கு தெரியவில்லை. ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டிலும் எய்ம்ஸ் வரும் என்று கூறினார்கள். எத்தனை எய்ம்ஸ் கட்டியிருக்கிறார்கள், எத்தனை எய்ம்ஸ் இழுவையில் இருக்கிறது, அதை நீங்கள் பாருங்கள். மதுரையில் இருக்கக்கூடிய எய்ம்ஸை பற்றி உங்களுக்கு தெரியும். இது போன்ற பல்வேறு விஷயங்கள் இருக்கிறது. பெண்களை பற்றி பேசும்போது, பெண்கள் பாதுகாப்பை பற்றி பேசும்போது பிரிஜ்பூஷன் சரண் சிங் ஒரு மிகப்பெரிய உதாரணமாக இருக்கிறார். மணிப்பூர் ஒரு மிகப்பெரிய உதாரணமாக இருக்கிறது. இந்த அனைத்து கேள்விகளுமே மக்களுக்கு முன் சோஷியல் மீடியா வழியாக மற்ற செய்தி ஊடகங்கள் வழியாக போய் சேர்ந்து கொண்டு தான் இருக்கிறது. இன்றைக்கி 2014ஆம் ஆண்டு இருந்த இந்தியாவிற்கும் 2024ஆம் ஆண்டு இருக்கக்கூடிய இந்தியாவிற்கும் பல மாற்றங்கள் இருக்கிறது. மக்கள் விழித்து கொண்டிருக்கிறார்கள், மக்கள் ஒரு மாற்றத்தை தேடிக்கொண்டிருக்கிறார்கள். அந்த மாற்றம் எந்த விதமான மாற்றம் என்று நீங்கள் இந்த வரக்கூடிய ஜூன் 4ஆம் தேதி பார்க்க போகிறீர்கள். மக்களுடைய விருப்பம் ஒரு ஹிந்து ராஷ்டிராவாக இந்தியாவை பார்ப்பதாக இருந்தால் அவர்களுடைய முடிவு உங்களுக்கு இருக்கும். இல்லை எங்களுக்கு ஒரு நல்ல வேலைவாய்ப்பு வேணும், ஒரு நல்ல வாழ்க்கை வேணும் என்று கூறும்போது, இன்னும் சொல்ல போனால் பிஜேபியோடைய நீங்கள் மேனிஃபெஸ்டோவை பார்த்தீர்கள்னாலே உங்களுக்கு புரியும். இன்னைக்கு உங்களுடைய வேலைவாய்ப்பை பற்றி ஒரு வார்த்தை பேசப்படவில்லை. இன்னைக்கு விலைவாசியை குறைப்பதற்காக எதுவுமே கூறவில்லை.
இன்னைக்கு உள்ள இந்தியாவை பற்றி எதுவுமே பேசாமல் 2047ஆம் ஆண்டு இந்தியா வல்லரசான நாடாக மாறிவிடும், இந்தியாவில் இதெல்லாம் வரும் என்று, அதாவது இன்னைக்கு நீங்கள் மறந்து விடுங்கள், கேள்விகளை கேட்காதீர்கள், விலைவாசி பற்றி கவலைப்படாதீர்கள், வேலை வாய்ப்பு இருக்கா இல்லை என்று நீங்கள் கூறக்கூடாது. நாங்கள் ஒரு 25 வருடத்திற்கு பின்பு உங்களுக்கு ஒரு கனவை காட்டுவோம். எப்படி 2014ஆம் ஆண்டு ஒரு கனவை காட்டினார்களோ, அச்சேதன் ஆனேவாலே ஹே என்கிற கனவை காட்டினார்களோ, அதே போன்ற இன்னொரு கனவை இப்போ காட்டியிருக்கிறார்கள். இந்த கனவை மீண்டும் ஒரு முறை நீங்கள் நம்புவீர்களா என்கிற அந்த கேள்வி கேட்டீர்கள்னா, மம்தா பானர்ஜி கூறியது இல்லை மற்ற எக்ஸ்பர்ட்ஸ்கள் கூறும்படி 200ஐ பிஜேபி தாண்டுமா என்கிற கேள்வி தான் இன்றைக்கி வருகிறது ஒழிய 400 எல்லாம் கிடையாது என்பதை நீங்கள் உணர்வீர்கள். 102 சீட்டுகளுக்கான தேர்தல் இன்னைக்கு முடிந்திருக்கிறது. இதுதான் மிகப்பெரிய நம்பர்ஸ். இதற்கப்புறம் நீங்கள் பார்த்தீர்களா, எல்லாமே அடுத்தடுத்து குறைவாக தான் இருக்கிறது. 7 கட்டத்தில் இந்த நாட்டில் தேர்தல் நடத்துவதற்கான தேவை என்ன என்கிற ஒரு கேள்வியும் வருகிறது. 1 நேஷன் 1 எலெக்ஷன் என்கிற விஷயத்தையும் இந்த மேனிஃபெஸ்டோவில் எழுதியிருக்கிறார்கள். 1 நேஷன் 1 எலெக்ஷன் என்கிற இந்த ஃபார்முலாவை இன்னைக்கு நேற்று இவர்கள் கொண்டு வரவில்லை. 2009ஆம் ஆண்டிலிருந்தே பிஜேபி பேசி கொண்டிருக்கிறது. இன்னைக்கு வரை அந்த 1 நேஷன் 1 எலெக்ஷன் என்கிற விஷயத்தை பேசிக்கொண்டு தான் இருக்கிறீர்கள் ஒழிய அதில் நீங்கள் கிரவுண்ட் ரியாலிட்டியில் அதை இம்ப்ளிமெண்ட் செய்ய முடியவில்லையா அல்ல அதற்கான இன்டென்ஷன் கிடையாதா என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நாட்டில் 140 கோடி மக்கள் வசித்து வருகிறார்கள். 140 கோடி மக்களிலிருந்து எத்தனை இளைஞர்கள் ஓட்டு போடாமல் ஒரு ரிப்போர்ட் வெளியில் வந்தது. அந்த ரிப்போர்ட்டை நான் 2 நாட்களுக்கு முன்பு தான் இந்த சேனலில் போட்டிருக்கிறேன். 30 கோடி இந்தியர்கள் மொத்த ஓட்டு எண்ணிக்கை கிட்டத்தட்ட ஒரு 100 கோடி இருக்குது. அந்த 100 கோடி மக்களில் 30 கோடி மக்கள் ஓட்டு போட மறுத்திருக்கிறார்கள். எங்களுக்கு சிஸ்டம் மீது நம்பிக்கை இல்லை, எங்களுக்கு பொலிட்டிக்ஸ் மீது நம்பிக்கை இல்லை, அரசியல்வாதிகள் மீது நம்பிக்கை இல்லை. அப்படி நாங்கள் ஓட்டு போட்டோம் என்றாலும் எந்த விதமான மாற்றமும் வராது என்று நம்பக்கூடிய 30 கோடி மக்கள். எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவுடைய பதில் என்னவாக இருந்திருக்க வேண்டும்? இவிஎம்ஐ பற்றி, விவிபேட்டை பற்றி இன்னைக்கும் நாம் சந்தேகங்களை, கேள்விகளை எழுப்பிக் கொண்டே இருக்கிறோம். ஆனால் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா எங்களை நம்புங்கள் என்று கூறி வருகிறார்கள். 30 கோடி மக்கள் நம்பிக்கை இழந்து விட்டார்கள். 30 கோடி இளைஞர்களுடைய ஓட்டு, 30 கோடி பெண்களுடைய ஓட்டு, ஆண்களுடைய ஓட்டு, முதியோர்களுடைய ஓட்டு. இந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஜனநாயகம் எந்த அளவில் சீர்குலைக்கப்பட்டிருக்கிறது இந்த நாட்டில் இருக்கக்கூடிய மீடியா ஹவுசஸ்கள் வழியாக. எந்த கேள்விகளை மீடியா ஹவுசஸ்கள் கேட்டிருக்க வேண்டுமோ அந்த கேள்வியை இன்னைக்கு சின்ன சின்ன ஆக்டிவிஸ்ட்கள் கேட்க வருகிறார்கள், இளைஞர்கள் கேட்டு வருகிறார்கள். எந்த வேலையை ஒரு மீடியாவாக இருந்து கொண்டு, ஊடகமாக இருந்து கொண்டு அதே சோஷியல் மீடியா, அதே மெயின் ஸ்ட்ரீம் மீடியா பார்த்திருக்க வேண்டுமோ, இன்னைக்கு இதே ஊடக சுதந்திரத்தை நெருக்கக்கூடிய வேலையை பார்த்த அனைத்து ஊடகங்களுமே இன்னைக்கு அமைதியாக இருக்கிறது. எந்த அளவில் பிஜேபி அல்ல மோடியை காப்பாற்றக்கூடிய வேலையை இவர்கள் பார்த்து வருகிறார்களோ அதிலிருந்து ஒரு துளி இவர்கள் கேள்வி கேட்டிருந்தாலே போதும், இந்த நாட்டில் இருக்கக்கூடிய உண்மைகள் மக்களிடம் நேரடியாக போய் சேர்ந்திருக்கும். அப்கி பார் 400 பார் என்கிற இந்த கனவு சரியானதா அல்ல புரொபகண்டாவாக இருக்கிறதா என்று ஜூன் 4ஆம் தேதி தெரிய வரும். அதுவரை காத்து கொண்டிருங்கள். ஓட்டு போட மறந்து விடாதீர்கள். உங்களுடைய தொகுதியில் யார் நல்ல கேண்டிடேட்டாக இருக்கிறாரோ, கட்சியை தாண்டி, மதத்தை தாண்டி, இனத்தை தாண்டி அப்படி அந்த நபர் சரியான கேண்டிடேட்டாக இருந்தால் அந்த நபருக்கு ஓட்டு போடுங்கள். நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக, அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.